ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ ரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2026 மாத ராசி பலன்கள். இந்த மாதம் பண வருவாய், குழந்தைகள் நலன், சுக சௌகரியங்கள், வீடுமனை வாகன யோகம் இவை யாவும் நன்றாக இருந்தாலும் உடல்நிலை, குடும்பம், கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. உங்கள் ராசிநாதனும் எட்டுக்குடையனுமான செவ்வாய் 8இல் மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் 8 இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. எனவே வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருக்கவும், அமைதி காப்பது நன்மை தரும். 2-5 கூடிய குரு 9ஆம் இடமான கடகத்தில் இருப்பது ஒரு சாதகமான அமைப்பு. பண வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவ 3வது மனிதர் தலையீட்டை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். குழந்தைகளின் மேன்மை சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். குரு பார்வை உங்கள் ராசி 3ஆம் இடமான மகரம், 5ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. உங்கள் சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மன மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகளின் வளர்ச்சி பிரமிக்க வைக்கும். 3-4 கூடிய சனி 5ஆம் இடமான மீனத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். குலதெய்வத்தின் நல்லாசியும் அருளும் கிடைக்கும். சுக சௌகரியங்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். வீடுமனை வாகன யோகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். சனி பார்வை 7ஆம் இடமான ரிஷபம், 11ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான தனுசில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது, 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பதும் நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கலாம். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். பண வருவாய் இருந்தாலும் செலவுகள் அதற்கு முன் வாசலில் வந்து நிற்கும். குடும்பத்தினரை திருப்திப்படுத்த சுமூகமான சூழ்நிலை உருவாக்க மூச்சு போட வேண்டியிருக்கும். 7-12 கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான கன்னியில் நீச்ச நிலையில் இருப்பதால் கணவன் மனைவி அமைதி காத்து சுமூகமான சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். 7 கூடிய சுக்கிரன் நீச்ச நிலையில் லாபஸ்தானத்தில் இருப்பதோடு சனி பார்வையும் பெறுவதால் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். வீட்டில் விருந்தினர் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை ஏற்ற இறுக்கத்துடன் இணக்கமின்றி இருக்கும். 8-11 கூடிய புதன் 9ஆம் இடமான கடகத்தில் குருவுடன் இணைந்து ஆகஸ்ட் 18 வரை இருக்கிறார். பிறகு 10ஆம் இடமான சிம்மத்துக்கு செல்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவர். குரு புதன் இணைவு அறிவும் ஞானமும் இணைந்து செயல்பட்டு கல்வியில் மேன்மை பெற்று நினைத்த இலக்கை அடைய உதவும். 9 கூடிய சந்திரன் 4ஆம் இடமான கும்பத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 10 கூடிய சூரியன் மாத முதற்பகுதியில் 9ஆம் இடமான கடகத்தில் இருந்து தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார். மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது. 4இல் இருக்கும் கும்பராகுவாலும் 10இல் இருக்கும் சிம்ம கேதுவாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் தடை தாமதங்கள் இருக்கலாம். தொழில் வியாபார உத்தியோக வகையில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவதில் தடை தாமதங்கள் இருக்கலாம். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் விநாயகர் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 9, 10. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்கவும், வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கவும். இது ஒரு பொது பலன். அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தின் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே ராசியின் லக்னமானால் இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட
பலன்களை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.